அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். ஆபகுக் 2:3 பாருங்க. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கு அவர் சொல்லி செய்யாம இருக்கிறாரா? அவருக்கு சொல்லி அது நடக்காதது போல், அதுக்கு வார்த்தைக்கும் எனக்கும் எங்கெங்கயோ இருக்குங்க, அது ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேங்குது, அப்படிப்பட்ட வார்த்தை தான் எனக்கு கொடுத்துருக்கிறா நீங்க நினைக்கிறீங்களா? அவர் சொல்றார், குறித்த காலத்திற்கு, அதை நான் ஒரு அப்பாயிண்டட் டைமுக்காக வச்சிருக்கிறேன்ப்பா சொல்லிட்டு, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. நீங்க நினைக்கிறீங்க நம்மளால நினைச்சிட்டோம் போல, ஆண்டு சொல்றாரு, இல்ல அது பொய் சொல்லாது, அது சத்திய வார்த்தை, பொய் சொல்லாது என்று சொல்லுகிறார். அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்படியே போஸ்ட்போன் ஆகிட்டே போயிட்டு இருக்கா. உங்களுக்கு நான் ஜாப் தரேன்னு சொல்லி, அந்த ஹைக்கை தரேன்னு சொல்லி தாமதமாயிட்டே இருக்கா. ஆண்டவர் சொல்றாரு, அவனை நம்பாத, வார்த்தையை நம்பு, பொறுமையோடு காத்திரு, அது நிச்சயம் வரும். ஆமென். தேவன் சொன்ன வார்த்தையை நம்புங்க, அற்புதத்தை நம்பாதீங்க, அவன் மனிதனை நம்பாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. அந்த வார்த்தையை இருக பிடித்து அந்த வார்த்தையின் மேல உங்க கவனத்தை செலுத்தி அவரை சார்ந்து வாழ்ந்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. இதான் வார்த்தை, இதுதான் நம்பிக்கை. நீ கர்த்தர் உங்கள்ட்ட சொல்றாரு, அது தாமதிப்பதில்லை. நீ சொல்ற அது தாமதம், நான் சொல்றேன் அது தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க தாமதத்திற்கு முடிவை சீக்கிரத்திலே கொண்டு வருகிறார். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழப்போவதில்லை. அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், தாமதிப்பதில்லை என்று சொல்லுகிறார். தாமதங்களுக்கு முடிவை கொண்டு வருகிற தேவன், தடைகளை நீக்குகிற தேவன் இவர். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பொறுமையோடு காத்திரு, உன் காத்திருப்புக்கான முடிவு இன்று வருகிறது, இனி அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயம் வரும், அது பொய் சொல்லாது, அது உன்னுடையது, குறித்த காலம் என்பது இதுதான் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற அந்த அப்பாயிண்டட் டைமுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. இனி தாமதம் இல்லை, இனி தடை இல்லை, வார்த்தைகள் நிறைவேறும், சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், சூழலை மாறுகிறது, சூழல் மாறுகிறது. கர்த்தர் தமது வார்த்தை நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த நாட்களிலே நீங்கள் அவருடைய நன்மையை கொண்டாடுவீர்கள், அவருடைய உண்மையை கொண்டாடுவீர்கள். அந்த நாட்களுக்குள்ளாக இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.